திரு ஆவடிக்குமார், வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. அதை எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு வெற்றிடம் என்று ஏற்பட்டால் அதை தங்களுக்கான சாதகமாக அதை மாற்றிக்கொள்ள முயற்சிப்பது என்பது இயற்கை. பால் தாக்கரே மகாராஷ்டிராவில் இல்லை, அங்கே சிவசேனா இரண்டாக உடைபட்டிருக்கிற நிலைமையில் அந்த சூழலை பிஜேபி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கிறது அப்படின்னு ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டாலும், தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மாற்றம் இருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இல்லாமல் பன்னீர்செல்வம் இருக்கிறார். இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் நேரடியாக இல்லாத ஒரு நிலைமையில அதிமுக அதே செல்வாக்கோடு இருக்கிறது, அதே மாதிரியான ஒரு ஆட்சியை தரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னும் சொல்ல போனால் இந்த நிகழ்வுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூடுதல் செல்வாக்கை பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. மக்களுடைய ஆதரவையும் அனுதாபத்தையும் முழுமையாக பெற்றிருக்கிறது. அதுதான் உண்மை. இன்னொரு நிலையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற வெற்றிடம் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது, அன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக 7வது முறை தேர்ந்தெடுத்த போது அவங்க தெளிவாக சொன்னாங்க, தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளே இல்லை, என் எதிரில் பார்த்தால் யாருமே எங்களுக்கு எதிரான கட்சிகள் தெரியவில்லை, அவர்கள் மக்கள் மட்டும்தான் தெரிகிறாங்க, அதனால் மக்கள் எங்களோடு இருக்கிறாங்க, நாங்கள் மக்களுக்காக வேலை செய்யணும்னு சொன்னாங்க. அதுதான் வெற்றிடத்தை நாங்களே அன்னைக்கு சொன்னோம். அதுதான் அந்த வெற்றிடத்தை இவங்க நிரப்புறதுக்கு முயற்சி பண்றதுல எங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் இவங்க என்னவோ தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி காலி ஆகுது அல்லது ஆட்சியை காலி பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு செய்கிறது தான் நாங்கள் விமர்சிக்கிறோம். இன்னைக்கு இது நரேந்திர மோடி அவர்களுடைய இன்னைக்கு சமீபத்திய கோஷம் உழைப்பே வெல்லும், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாய்மையை வெல்லுன்றது தான் தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கும் இருக்கிற கோஷம் மட்டும் இல்லை, இலக்கு. ஆனால் இன்னைக்கு உழைப்பே வெல்லுன்றார். சுப்பிரமணிய சாமியினுடைய உழைப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியை கொண்டு வரணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு தக்க வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளை தன்வயப்படுத்துறாங்க, அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அது இன்றைக்கு அந்த வகையான வெற்றிடம் நிச்சயம் இல்லை, அவங்களுடைய கனவு பலிக்காது. நான் ஏற்கனவே சொன்னது போல, வழி தேடி விதிந்த செய்கை செய்தான், கர்மத்தை மென்மேலும் காண்போம், இன்று கட்டுண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும், தர்மத்தை அப்போது வெல்ல காண்போம், தனு உண்டு காண்டீபம் அதன் பேர் என்று பாரதி சொன்னதை நான் மறுபடியும் நினைவுபடுத்துறேன். நிச்சயமா தனு உண்டு, காண்டீபம் அதன் பேர். அது 2019 அதை செயல்படுத்துவோம். அதாவது தொழிலாளர்களுக்கு 2014 2019 அவங்க இலக்கு மாறிடுச்சு. உங்களுக்கு வேணா இங்க எதிர்கட்சி ஸ்லாட் வேக்கண்டா இருக்குன்றார். நீங்க எதிர்கட்சி ஸ்லாட் வேணா வெற்றிடமா இருக்கு, அதை வேணா நீங்க நிரப்பலாம்ன்றார். நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அவர் முதல்ல மோட்டிவ் கற்பிச்சதை கண்டிக்கிறேன். ஏன்னா தொழிலாளர்களுக்கான கூட்டம் நடத்தும் பொழுது தொழிலாளர்களுடைய உழைப்பு வெல்ல வேண்டும் என்று பேசியதை போய் டாக்டர் சுப்பிரமணியசாமி உழைப்புன்னு எங்கள் அம்மாவுக்கு கெடுதி பண்ணுறதுன்னே முடிவு பண்ணி நாம் பேசுறதுன்னு அவங்க இறங்கியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரியா நோக்கம் கற்பிச்சு பேசுறதுங்கிறது உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்க வேற வழி இல்லைங்கிறதுனால நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் எதிர்த்தாப்புல ஆளே இல்லைன்னா ஒரு நகராட்சிக்கும் வார்டு எலெக்ஷனுக்கும் முதல்வர் அவர்கள் போய் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதிலிருந்தே நரேந்திர மோடி 40 முறை மகாராஷ்டிராவோட போய் ஒரு பிரதமர் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய இடைத்தேர்தல் நீங்க பேசுறது நான் இடையில மறிக்கலங்க. இதுதான் உங்க தப்பு. இல்ல அதான் சொல்றேன். அதாவது நரேந்திர மோடி அவர்கள் பை எலெக்ஷனுக்கு எல்லாம் போல, அதனால நகராட்சி தேர்தலுக்கு போல, பொது தேர்தல் எல்லா பிரதமரும் போயிருக்காங்க, அதனால அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்னோட ஒரே இது என்னன்னு சொன்னா, நிச்சயமாக வித்தவுட் செல்வி ஜெயலலிதா இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் திறமையின்மை அதிகரிக்கும், மக்களுடைய வெறுப்பை இந்த அரசு சம்பாதிக்கும். அப்போ வெற்றிடம் என்பது இருக்கும். திமுகவின்மே மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது முழுமையாக இட் இஸ் இன் டிசேரி குடும்ப பிரச்சனையின் மூலமா. அதனால தமிழ்நாட்டில் ஆல்டர்னேட் பாரதிய ஜனதா கட்சி தான். நன்றி. உங்களுடைய இருவருடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.